இங்கே சாப்பாடு சூப்பராக இருக்குல்ல. அடியே நித்யா, கொஞ்சம் கூட பயமா இல்லையா? அந்த மஞ்சள் முடி சொன்னதுலேருந்து திக்கு திக்குன்னு இருக்கு. நீ எதுக்கு தான் பயப்படல? எதுக்கு எடுத்தாலும் திக்குன்றது. ஒரு நாளைக்கு அப்படியே திக்குன்னு பிடிச்சி போகிற மேலே நீ. ஏன் சொல்ல மாட்டேன்? அது பாதியில் நினப்பு பார்க்குறேன். உன்னோட ஃப்ரெண்டாக இருந்தேன்டா, கடைசியில் தான் நடக்க போகுது. இப்போ என்ன அசால்ட்டாக கேட்குறல நீ? மஞ்சள் முடி என்ன சொன்னா கேட்டியா? இது ஃபஸ்ட் பெஞ்சில் இருந்த 2 பேர் எங்கே இன்னும் வரலையா? அப்படி இப்படின்னு நொயின்னு காலி கேட்டிருக்கான் இந்த வார்த்தை. அவருக்கு நம்ம கூட வம்பு பண்ணணும். இது வம்பு பண்ணுறதுக்கு ஆக்கள் இல்லைல்ல, அதனால கேட்டிருக்காரு. இன்னைக்கு அதெல்லாம் மறந்துருப்பாருடே. வம்பு பண்ணுறாங்க இன்னும் தான். இப்போ அப்போ என்னதான் பண்ணுறது? இந்த கிளாஸ் கட் பண்ணலாமா? போவி இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வேடினா இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை சேர்க்குறான். சும்மா சொன்னேன்டி. அவர்கிட்ட சொல்கிறதுக்கு செம்ம காரணம்னு வச்சுக்கேன். சொன்னோன்னே அவர் கண்ணிலே தண்ணி விடுவாரா இல்லையான்னு பாரு. எது தண்ணி விடுவாரா? அள்ளு பாருன்னு சொன்னேன். ஏதோ நம்மளும் அள வைக்காம இருந்தா சரி. ஏதாவது பண்ணுடி. அப்பா மது, வா உட்காரு. இல்லப்பா பரவாயில்ல, சொல்லுங்க. எதுக்கு கூப்பிட்டீங்க? இன்னைக்கு உனக்கு ஃபேக்டரி விசிட் இருக்கா? ஆமாப்பா, அதுக்கு தான் கிளம்புனேன். அப்புறம் நீங்கள் கூப்பிட்டேன்னு சொன்னதும் பார்த்துட்டு அப்புறமா போகலான்னு வந்தேன். என்னாச்சுப்பா? மது, நான் இன்னைக்கு ஃபேக்டரி விசிட் பண்ணுறேன்டா. நீ கொஞ்சம் என் கேபினில் இருப்பியா? இருக்கேன். ஆனால் என்ன விஷயம்? மதுமா, நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி எம்ப்ளாயிஸுக்கான ஹாலிடே வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான கண்ட்ராக்டர்ஸ் இன்னைக்கு மீட் பண்ணுறதுக்காக வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும்ல, அப்புறம் தான் கண்ட்ராக்டர்ஸ் அவங்ககிட்ட இருந்தே நாங்கள் எடுத்துக்கலாமே. மதுமா, அது டிசைட் பண்ணிட்டேன்டா. அவங்க அனுப்பின கண்ட்ராக்டர்ஸ் தான். அவங்களுக்கு நம்ம ஃபேக்ட்ரி தான் பக்கம்னு சொன்னாங்க. ஸோ நான் அங்கேயே அந்த மீட்டிங் நடத்திடலான்னு இருக்கேன். அதனால நான் போகிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸில் இருந்து என்ஜினியர் இன்னைக்கு நம்ம ஆஃபீஸ் வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்பா எனக்கு புரியுது. எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, எந்த இன்ஜினியர்னு. அதானே, என் மதுமா தான் பிரில்லியன்ட் ஆச்சு. கெஸ் பண்ணிட்டேன் இல்லைடா? அப்பா இந்த விளையாட்டுக்கு நான் வரல. ப்ளீஸ்ப்பா, நான் வேணால் ஃபேக்ட்ரியில் அந்த மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணுறேன். நீங்கள் இங்கே அவரை மீட் பண்ணுங்க. அவரை நான் மீட் பண்ணால் நல்லாவா இருக்கும்? அவரும் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட வருவார். எதுக்கு அவரை ஏமாற்றிக்கிட்டு? அப்பா என் தங்கம்ல மதுமா, அப்பா சொன்னா கேட்க மாட்டீங்களா? இந்த ஒரு டயலாக் வச்சு இன்னும் நல்லா செய்கிறீங்க வச்சு. அப்படி இல்லை மதுமா, அவரும் பிஸி பிஸ்னஸ்னால் ஆயிராள். நீயும் ஒர்க்கை விட்டு அசையாத ஆள். அப்போ உங்களுக்கு மீட் பண்ணுற இடம்னா ஆஃபீஸ் தான் சரியாக இருக்கும். அதனால தான் இப்படி ஒன்று. சாரிடா, அப்போ மன்னிச்சிரு. ரொம்ப ஓவர். நான் என்ன பேசட்டும்? இதையும் அப்பா சொல்லி தரணுமா? அது வேலை விஷயமானா நான் எல்லாமே போல பேசிடுவேன். எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது வேலை. அதான் எனக்கு தெரியுமே. அவர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான டைம்லைன் ரெடி பண்ணிட்டு கொண்டு வருவார். நீ அதை பார்த்து அதை அப்ரூவ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் என்ன மாதிரி டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னு லைட்டாக பேசுடா. சரி, இதை பண்ணுறேன். நீங்கள் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. வெஹிக்கிள் வந்திருக்கு. ஓகே? சரிடாமா, ஸோ ஹாப்பி. போன கிளாஸில் சீனியர் சொன்ன புக் எந்த ஷெல்ஃபில் தான் இருக்கா? எங்கே இந்த மாமா? இந்த பக்கம் தானே வந்தார். அதுக்குள்ளே காணாமல் போயிட்டாரா? இந்த ஷெல்ஃப்லையும் பார்த்துட்டேனே, எங்கே தான் கிடைக்கும்? நிவி சீனியர். ஓ, இதுக்கு இவ்வளோ டென்ஷன்? கூல். அது ஒன்றும் இல்லை. ஓகே, நான் பேபி சாஸ் இல்லை, இவ்வளோ பயப்பட வேணாம். ஓகே. என்ன சின்சியராக அதை தேடிட்டு இருந்த மாதிரி இருந்தது?
ஆமாம், நீங்கள் லாஸ்ட் கிளாஸில் ஒரு புக் ரெஃபர் பண்ணீங்கல்ல, அதை நான் ரொம்ப நேரமாக தேடுறேன். அனாட்டமின்னா இந்த ஷெல்ஃப்ஸ் ஆன்லைன் தானே இருக்கும், ஆனால் எனக்கு அது கிடைக்கல. இன்னும் 2 மணி நேரம் சேர்த்து உட்காந்து தேடினாலும் அது கிடைக்காதே. இல்ல அதெல்லாம் கிடைக்கும், இங்கே அவைலபிள் இல்லையோ? ஈவினிங் ஆகும். பரவாயில்லையா? இல்லை, புரியல. அச்சோ, நான் தான் அந்த புக் எடுத்தேன். உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சு அன்னைக்கு ஈவினிங்கே எடுத்துட்டேன். என்னென்னா நான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால. ஸோ அதுக்குள்ளே இவ்வளோ ஆர்வமாக நீங்கள் புக் வந்து தேடுவீங்கன்னு நினைக்கல. ஸோ எனக்கு இன்னும் 2 days இருக்குது டைம். பட் சின்ஸ் நான் உங்களுக்கு தரேன் ஈவினிங். ஓகே? ஓ அப்படியா? அப்படின்னா பரவாயில்ல சீனியர், நீங்கள் ரெஃபர் பண்ண முடியவே நான் வாங்கிக்கிறேன். என்னென்னா நான் ஜஸ்ட் பார்க்குறதுக்கு தானே, அது பரவாயில்ல. நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அப்புறமாவே எனக்கு கொடுங்க. ஆயுஷோ? யா ஷோ. நெக்ஸ்ட் கிளாஸும் நீங்கள் தான் இருப்பீங்களா? மேம் வர மாட்டாங்களா? மேம் வரணுமா நான் வரணுமா? ஆ இல்லை இல்லை, நான் அப்படி கேட்கல. ஜஸ்ட் நான் வேற எந்த அர்த்தத்துலையும் கேட்கல. நிவி, ஐம் ஜஸ்ட் கிடிங். எல்லாத்துக்கும் இவ்வளோ டென்ஷன் ஆகக்கூடாது. ஏன்னா ஒரு டாக்டராக போகிறவங்களுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகாது. ஓவர் திங்கிங் ஜாஸ்தி இருக்கும் போலே. அப்படி இல்லை, நான் பேசுகிறது மற்றவங்கள எதுவும் ஹர்ட் பண்ணிடுமோ, அவங்க வேறு எதுவும் நினச்சிப்பாங்களோ, அப்படி தான் யோசிப்பேன். அதனால தான் யோசித்து பேசுவேன். ஓ, குட் குவாலிட்டி. பட் இதுக்கு பேர் தான் ஓவர் திங்கிங். யோசித்து பேசுகிறது நல்லது தானே? நல்லது உங்ககிட்ட பேசுகிறவங்களுக்கு, உங்களுக்கு கூடாது. யோசிச்சு 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 நீங்கள் பேசிகிட்டு இருக்கணும். உங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஃப்ரீடம் இருக்காதுல்ல, பேச்சு சுதந்திரம். அப்படியே பழகிடுச்சு. நீங்கள் ஸ்பெஷல் சைக்காலஜியா? ஏன் ரொம்ப சைக்கலாஜிக்கலாக பேசுகிறேனா? இல்லை, என்னை சொல்ல சீக்கிரம் ஜட்ஜ் பண்ணிட்டீங்கல்ல, அதனால கேட்குறேன். உங்களை ஜட்ஜ் பண்ணுறது சைக்கலாஜிக்கல் ஸ்பெஷல்னால இல்லை, அது வேற. பட் நான் ஸ்பெஷல் பண்ண கார்டியாலஜி. ரொம்ப கஷ்டம் இல்லை? இஷ்டப்பட்டு படித்ததால கஷ்டம் தெரியல. அமேசிங். தேங்க்யூ. மாமா மச்சான் போட்டா? டேய், நான் அப்போவே சொல்லிட்டேன் எனக்கு கேட்காத. நான் வேணான்னு தான் சொல்லுவேன். உனக்கு வேணும்னா பண்ணி என்னைய கொத்து விடாத. ஏன்டா பயப்படுற? நீ நினைக்கிற மாதிரிலாம் பொத்து இல்லைடா. என்னது ஒர்த்தில்லையா? கண்ணனை புரடிடையா வச்சிருக்க? டேய் அப்படி சொல்லலை, அதுக்கெல்லாம் செம்மவா பயப்படுறதுக்கலாம்டா. இவ்வளோ ஒன்றும் பெரிய வாயாடியாவா இருக்க போறாளுங்க. இந்த பிளாக் தாவணி செம்மையா இருக்கால. டேய் அவ்வளோதான்டா நான் பார்க்குறான். அவளாம் எனக்கு தங்கச்சி மாதிரி. தங்கச்சி தான், நீயும் பக்கத்துல இருந்தா அண்ணன் தங்கச்சி மாதிரியே இருக்கும். நீ நீ அந்த பொண்ணு பாரு, அவள் தான் உனக்கு கரெக்டாக இருப்பாள். என்னமோ சீரியஸாக இறங்கி லவ் பண்ண மாதிரி தான் ஆளை பிடிச்சி தரேன். போடா லவ்வா, அதெல்லாம் நம்ம மகராதிலே இல்லை. எதை பண்ணாலும் சீரியஸாக இறங்கி பண்ணணும்டா. அப்போ தான் அதில் ஒரு வேல்யூவாக இருக்கும். நீ இங்கேயே இந்த பருப்பு அடைஞ்சிட்டு கிளம்ப போகிறாங்க. போடா. ஹோமுக்கு வந்துட்டான் மச்சான். சரி இப்போ செஞ்சிடலாம். மச்சான் நீ இதுக்கு மேலே வளராத. ஏண்டா இதுக்கப்புறம் எனக்கு வளர்ச்சி இல்லைடா. இருந்தாலும் வளராத, குழைச்சி தாங்காது. இங்க பாரு, இப்பவே சீலிங் கிட்ட நிக்கிறடா. அது ஒன்றும் பண்ண முடியாது. பரம்பரை எங்க அப்பா கூட ஹைட் தான் தெரியுமா? தெரியுது தெரியுது. ஏண்டா
நம்ம கிளாஸுக்கு ஒரு ப்ரீ பீரியட் கிடைச்சா போதும், எங்கே தான் சிதறி போவானோ தெரியலடா, ஒருத்தரும் காணும். ஆமாம், பின்ன எப்படா கேப் கிடைக்குன்னு பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரும். ஆமாண்டா, கேப்பில் கிடா விட்டுறாங்க. வந்து 1-2 வாரத்திலேயே லவ்வர்ஸ் ஆகி மூளைக்கு உட்காந்துருக்காங்களா. என்னடா சொல்ற, நிச்சயமாவா? ஆமாம், பின்ன அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எம்பிபிஎஸ் சீட் வாங்கி கொடுத்தா இவங்க இங்கே வந்து லவ் பண்ணிருக்காங்க. உண்மைதான்ல. கவின் டே, இன்னொரு பிரமாதம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு அந்த டோர்னமெண்ட் அவளே கமிட்டா. நிம்மியா? நம்ம கிளாஸ் பையனடையா? டே, அவன் நம்ம காலேஜே இல்லடா, வேற காலேஜ் பையன். அது எப்படி எனக்கு தெரியும்? அவன் லவ் பண்ற பையன் என்னோட ஸ்கூல் சீனியர், எங்க ஸ்கூல்ல தான் படிச்சார் அவரு. ஆமாண்டா, ஆனா வேற காலேஜ் பசங்க நம்ம காலேஜ்க்குள்ள அவ்வளவு ஈஸியா வர்றாங்க, ஈஸியா சுத்தி திரியறானுங்க. என்ன தில்லாலங்கிற வேலை பார்த்துப்பானுங்களோ தெரியல. அது என்னடா பெரிய வேலை? நம்ம காலேஜ் ஐடி இருந்தா காணும், எத்தனை பேர் படிக்கிற காலேஜ்ல இவன் நம்ம காலேஜ் இல்லைன்னு தெரிய போகுது. அதுவும் சரிதான். நிம்மி இப்ப அந்த பையன் கூட இருக்கானோ, நிவி தனியா இருப்பாளே. ஸோ அவளை பற்றி நினைக்கக்கூடாது, இதெல்லாம் வேண்டான்னு நினைச்சாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. மச்சான் சொன்னதை விட ஜாஸ்தி பண்ணிட்டானே. என்ன நடக்குதுங்க, என்ன நடக்குதுங்க? அது வந்து சார் கல் நான் பார்க்குறேன். பகல் வானிலே நான் தேடினேன், அங்கே இங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினேன். கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா? உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா? தூரல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவள் பார்த்தாயா? பஞ்சு போன்ற நெஞ்சை தீயில் விட்டு போனவள் பார்த்தாயா? கண்ணால் கண்ணால் நீ சொல்லு, உன் காலில் விழுவேனா சொல்லு, சின்ன சின்ன. என்னடே ஸ்ரீ சொல்லு. என்னடா பாலே கனவா? அடி வாங்க போறேன். ஓகே ஓகே கூல். சும்மா என்ன, காலேஜில் ட்ராப் பண்ணணுமா? ஆமாம், நீ காலேஜ் போகலையா? எங்கே இவ்வளோ ஸ்மார்ட்டாக ரெடியாக நிற்கிற? காலேஜுக்கு தான் போகிறேன், பட் அதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறேன். என்னோட ப்ராஜெக்ட் செலக்ட் ஆகிருக்கு, அதுக்கான ப்ரெசன்டேஷன் இன்டர்வியூ வேண்டியிருக்கா. வாவுடா, உன்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அது செலக்ட் ஆகிருக்கா? ப்ரெசன்டேஷன் சரியாக பண்ணேன்னா அப்புறம் ப்ராஜெக்டில் இறங்கிட வேண்டியதா? அதே இவ்வளோ டல்லாக சொல்கிறேன். ரொம்ப டல்லாக தான் இருக்குது. இந்த ட்ரீமுக்கான விலையை நான் இன்னும் பார்க்கல. அவ்வளோதான், இதெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லணும். என்னோட சக்ஸஸை கொண்டாட அவள் வேணும், ஆனால் அதுவுமே நடக்கலையே. அண்ணா என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ப்ரெசன்டேஷன் இருக்குல்ல, அந்த நர்வஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. சரிவா, கிளம்பலாம். அதெல்லாம் நரேந்திர பிரசாத்துக்கு ஜட்ஜிட்டு மேட்டர், அடிச்சு தூக்கிட்டு வர போற நீ. ப்ராஜெக்ட் எனக்கு தான். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சரி, நான் கீழே போகிறேன், வாசிக்கிறேன். சரிடா. எங்கே சென்றாய், எவ்விடு சென்றாய், என்னை காணும் போது கண்ணை பார்த்து சொல்லு கண்ணே, என் போல நீயும் காதல் கொண்டு